இப்ப சமீபத்துல பட்ஜெட் தாக்கல்ல சொல்ல போனோம்னா பேப்பருக்கு 12% இருந்த வரியை கூட்டி 18% போட்டிருக்காங்க. அதே பேப்பரை வாங்கி நாங்க இங்க சேல்ஸ் பண்ணி மேனுபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணும் மட்டும் டேக்ஸ் இல்லைங்கிறாங்க. இதை ரெண்டு பேத்துக்குமே ஈவனா பிரிச்சு வாங்குறது 9%, விற்கிறதுக்கு 9% கொடுத்தாங்கன்னா ஊழல இருக்கிற கொஞ்சம் அதிகப்படியான விலை உயர்வு வந்து தடுக்கப்படும். அது இந்த பட்ஜெட்ல இதை கொஞ்சம் குறைக்கிறது கொஞ்சம் முயற்சி செஞ்சாங்கன்னா அது நாட்டு மக்கள்ல அடித்தர மக்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக கிடைக்குங்கிற மாதிரி ஒரு யோசனை எங்களுக்கு. இந்த சிவகாசி பகுதியில் வந்துட்டு அத்தியாவசிய தொழிலாக பட்டாசு தொழிற்சாலைகள் தான் அதிகமாக இருக்குது. இங்கே வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு வந்து சிறப்பு பயிற்சி முகாம்கள் அமைத்து தரணும். இது வந்துட்டு வருகின்ற பட்ஜெட் ஒதுக்கல் வந்துட்டு இவங்களுக்கு நிதி ஒதுக்குனா நல்லா. மத்திய அரசு பட்ஜெட்டை பற்றி கேட்டிருக்கீங்க. கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி, இ ஃபைலிங், இ கோர்ட் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இ கோர்ட் இ ஃபைலிங் வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அதுக்குள்ள ஃபெசிலிட்டி அதிகரிக்கணும். இந்த மூணுக்குமே வந்து நிதி ஒதுக்கினா நல்லா இருக்கும். வருஷம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. தாக்கல் பண்ணுற பட்ஜெட்டினுடைய இந்த தொகை சரியாக செயல்படுறதான்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ பாருங்க, தமிழகத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி வந்து சேரலை அப்படின்றது தான் இப்போ தமிழகத்தினுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. எந்த துறையாக இருந்தாலும் சரி, இந்த மெட்ரோ, கல்வி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்குற நிதி வந்து ரொம்ப குறைச்சலாக ஒதுக்குறாங்க. தமிழகம் வந்து நல்லா வரணும், நல்லா முன்னேறணும் அப்படின்னா கல்விக்கும் தொழிலுக்கும் இந்த பட்ஜெட்ல அதிகப்படியான தொகை வந்து ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா தமிழகம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பெறும். மத்திய அரசு தமிழக அரசை வஞ்சிக்கிற விதமா எந்த பட்ஜெட்லயும் ஒழுங்கான நிதி ஒதுக்கி தரல. வர்ற நிதியாவது ஒழுங்கான நிதி ஒதுக்கி கொடுத்து தொழில்துறைக்கும் கல்வித்துறைக்கும் மற்ற இதர எல்லா துறைக்கும் ஒழுங்கான நிதி ஒதுக்கி கொடுக்கும்படி கேட்கிறான். மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் 1ஆம் தேதி செய்கிற பட்ஜெட் தாக்கல்ல வந்து இதுவரைக்கும் மத்திய அரசு வந்து சரியான முறையில் பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுனால நிதித்துறைக்கோ மற்றபடி கல்வித்துறைக்கோ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இருந்தது. ஆகவே இந்த 1ஆம் தேதி வருகிற 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல்ல தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நடத்தும்படி அந்த பட்ஜெட் தாக்கல்ல எல்லா துறைகளுக்கும் நல்ல ஒரு உதவியை தந்தா நல்லா இருக்கு. மத்திய அரசு தர வேண்டிய நிதி எல்லாம் உடனுக்குடனே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கணுங்கிறது பொதுமக்கள் சார்பா அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா பல துறையில பல தடங்கள் பல வேலைங்க பாதிச்சு போய் கிடக்கிறது தமிழ்நாட்டில். அதனால பொதுமக்கள்ல நானும் ஒருவனா அதை வேடிக்கை பார்த்துருக்கேன். அதனால மத்திய அரசு கவனமுடன் செயல்படணும். உடனே வந்து நிதியை வந்து தடங்கள் இல்லாம மாண்புமிகு பாரத பிரதமர் கவனத்தில் இதை கொண்டு அவங்க வந்து இந்த நிதியை வந்து விடுதலை செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை.